சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இந்த வாரம் நடக்க போற ஓல்ட் இஸ் கோல்ட் ரவுண்டுல அபிஷேகோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் எழுந்து நின்று ஒரு மிகப்பெரிய கரகோஷம் கொடுத்தது மட்டும் இல்லாம ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காராம். இதை பார்த்துட்டு ஒட்டுமொத்த அரங்கமும் ஒரு மிகப்பெரிய கரகோஷத்தை அபிஷேகாவுக்கு கொடுத்துருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்திருக்கக்கூடிய அபிஷேகாவுக்கு இப்போ நாளுக்கு நாள் ஆதரவு அதிகமாயிட்டே இருக்கு. ஜட்ஜஸ் எல்லாருமே அபிஷேகோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு எல்லா வாரமும் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு காரணம் அபிஷேகா பாடக்கூடிய விதம், அவங்க செலக்ட் பண்ணக்கூடிய சாங், இது எல்லாமே வேற லெவலில் இருக்கு. கடந்த வாரம் கூட தளபதி திருவிழா ரவுண்ட்ல பயங்கரமா பாடினாங்க. சைந்தவி ஸ்டேஜுக்கே போயிட்டு பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. அப்படிப்பட்ட அபிஷேகா இப்போ ஓல்ட் இஸ் கோல்ட் ரவுண்ட்லையும் ஒரு கலக்கு கிடைக்கிருக்காங்களாம். அவங்க சூஸ் பண்ண சாங்கா இருக்கட்டும், அவங்க பாடக்கூடிய விதமா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த வாரம் ஜட்ஜஸை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. அதுலயும் திவினேஷுக்கு போட்டி போட்டு பாடுற அளவுக்கு அபிஷேகா இவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்த பிடிப்பாங்க அப்படிங்கிறத ஜட்ஜஸ் கணச்சு கூட பார்க்கல. இதுல இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ஒரு கண்டஸ்டன்ட் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் கைத்தட்டி அவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறது வழக்கமான ஒண்ணுதான். ஆனா அபிஷேகோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு என்ன நினைச்சாருன்னு தெரியல, சீட்ல உட்கார்ந்திருந்தவர் எழுந்து நின்று கரகோஷம் கொடுத்து ஹேட்ஸ் ஆஃப் அபிஷேகா, வேற லெவல், பயங்கரமா பாடிட்டேன், எங்கேயோ போக போற, தொடர்ந்து இந்த கெப்பாசிட்டியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு, கண்டிப்பா இந்த சீசன் 5 உனக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி எந்த அளவுக்கு புகழ்ந்து பேச முடியுமோ அந்த எல்லா வார்த்தையிலும் புகழ்ந்து பேசியிருக்காராம். இவர் பேசக்கூடிய ஒரு வார்த்தைகளையும் கேட்டு அபிஷேகாவோட பேரண்ட்ஸ் ரொம்பவே கண்கலங்கியிருக்காங்க. பொதுவாக ஒரு சீசன் ஆரம்பிக்குதுன்னா அந்த சீசன் ஆரம்பிச்சு பாதி கடந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க ஃபேவரட், இவங்க டைட்டில் தான் வருவாங்க, இவங்க ஃபினாலேக்கு தகுதியான ஆளு அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். ஆனா இந்த லிட்டில் சாம்பியன் சீசன் 5 பொறுத்த வரைக்கும் பாடக்கூடிய எல்லா போட்டியாளருமே ரொம்ப சூப்பரா பாடுறாங்க. அதுலயும் சுமன் ராஜ், மித்ரா, அபிஷேகா, ஸ்ரேயா ஸ்ரீராம் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஒரு வாரமும் அடிச்சு தூள் கிளப்புற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு இந்த வாரமும் அபிஷேகா குறை வைக்கல. ஓல்ட் இஸ் கோல்ட் ரவுண்டுல ஒரு அதிரடியான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒட்டுமொத்த நடுவர்களும் மிரண்டு போற அளவுக்கு ஒரு பாடலை பாடியிருக்காங்க. அபிஷேகாவை இந்த ஒரு திறமை எங்க போய் நிப்பாட்ட போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஒரு பக்கம் இருக்க, தனுஷ் படத்தோட அடுத்த படத்துக்கு இசையமைப்பாளரா சாய் அபயங்கர் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காராம். இந்த ஒரு தகவல் வெளிவந்து ரசிகர் மத்தியில ஒரு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. கரை படத்தை முடிச்சுட்டு ராஜ்குமார் பெரியசாமி இயக்க போற படத்துல தனுஷ் ஒப்பந்தம் ஆயிருக்காரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா வேலையும் ரொம்ப மும்மரமா வந்துட்டு இருக்கு. இந்த படத்தை தனுஷ் அப்புறம் ஆர்டெக் ஸ்டுடியோஸ் இவங்க 2 பேருமே சேர்ந்து தயாரிக்க போறாங்க. இந்த படத்துல யார் யார் நடிக்க போறாங்க அப்படிங்கிறது ஒப்பந்தமாயிருக்கு. இதுக்கிடையில இந்த திரைப்படத்தோட இசையமைப்பாளரா சாய் அபயங்கர் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காராம். இதுக்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை படக்குழு ரீசெண்டா வெளியிட்டிருக்காங்க. சொல்ல போனா சாய் அபயங்கர் இசையமைக்கோட எல்லா திரைப்படத்தோட பாடல்களும் பயங்கரமா ஹிட் ஆகிட்டு இருக்கு. இன்ஸ்டா, யூடியூப்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சாய் அபயங்கர் அப்புறம் தனுஷ் இவங்க 2 பேருமே ஒன்னா சேரப்போட இந்த படத்துக்கான கூட்டணி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை மார்ச் மாதம் ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். இந்த படத்துல மம்முட்டி, சாய் பல்லவி, கயாட் லோவர்னு சொல்லி பல பேர் நடிக்க இருக்காங்களாம். இந்த திரைப்படத்துக்கான OTT உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ தனுஷ் படத்துக்கு சாய் அபயங்கர் இசையமைக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.